பிஸ்மில்லா. நான் மீண்டும் முபாரக். அதே தொடரில் இன்னொரு சின்ன ஒரு தொகுப்பை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்காக இந்த லைனில் வந்திருக்கேன். இது ஒன்று நீண்ட தொகுப்பு இல்லை, சின்னதாக தான் சொல்ல போகிறேன். இது என்ன அப்படின்னா, இந்த ஹாஜிரா அம்மா ஓடினாங்கல்ல தண்ணியை தேடி 150 மீட்ரு நடந்தது, அவ்வளோ தூரம். பாக்கி தான் ஃபுல்லாக துடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் ஓடுறாங்கல்ல, இந்த இடத்துல ஓடி இருக்காங்க. ஓடின இடத்துல நீங்களும் ஓடித்தான் ஆகணும் ஆம்பளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்கிறாங்க, மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் செய்கிறோம். ஓகே, ஹைர். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் இதை கேட்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வளமான வாழ்க்கை கொடுக்கட்டும். நீண்ட நொடியில்லா நோயில்லா வாழ்க்கையை கொடுக்கட்டும். வளமாக செல்வமாக நோய் நொடிவிட்டு வாழட்டும். அல்லாஹ் வாழ வைப்பானாக. ஓகே, அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இப்படியே வந்துட்டு இருக்கும்போது புள்ள என்ன செய்யுது, காலை வச்சு அந்த பூமியில் துடிச்சு அடிக்குது. அந்த அடிக்கும் போது தண்ணி, அல்லாஹால தண்ணி, அந்த ஒரு அற்புதமான தண்ணி இறக்கிட்டான். அந்த பூமியிலேருந்து தண்ணி வெளியாக ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்ணி ஒடியாரும் போது அது பாட்டுக்கு ஒடியாந்துட்டு ஊத்துக்கன்னா ஒடியாது, மலையிலேருந்து வெளியாகுது, பூமியிலேருந்து வெளியாகுது. அப்படி வெளியாகும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவ்வளவு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஜம் ஜம் அப்படிங்கிறாங்க. ஜம்முன்னா நில்லு நில்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நில்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் ஏண்டாக்கா அந்த பிள்ளையுடைய அழுவையை ஏற்று அந்த தாயுடைய ஹாஜிரா அம்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவங்களுடைய செயலை ஏற்று அல்லாஹ் கொடுத்தான் தண்ணி. அந்த தண்ணி இப்போ அந்த தண்ணி எத்தனை அடி ஆழத்துலேருந்து இந்த இடத்துல வருதுன்னு தெரில. இதை தொட்டு உள்ள இடம், அந்த காபத்துல்லாவுக்கு இதுக்கும் இடையில உள்ள இடத்துல ஒரு கிணறு இருக்குது. இதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பார்த்தேன்னா நான் எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். இந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, வத்தாமல் வந்துக்கிட்டு இருக்குது. இதை டெய்லி உலகத்தில் உள்ள 75-90 நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்கள் அள்ளிட்டு போகிறாங்க, அவங்க நாட்டுக்கு அள்ளிட்டு போகிறாங்க. பல லட்சம் கோடிக்கணக்கான பில்லியர் லிட்டர்ஸ் அள்ளிட்டு போகிறாங்க உலகம் ஃபுல்லாக. தண்ணி வத்தாமல் வந்துட்டு இருக்கு. 5000 வருஷமாக வந்துட்டு இருக்குது. ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க 2 மில்லியர் மக்கள், 2 கோடி மக்கள்னு நினைக்கிறேன். 20 மில்லியன் மக்கள், 2 கோடி மக்கள் வர்றாங்க ஹஜ்ஜுக்கு. அந்த மக்கள் அவ்வளோ வந்துட்டு அள்ளிட்டு போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலாலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. வத்தாத தண்ணி. இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவங்க அவ்வளவு பேரும் அந்த தண்ணி தான் ஜம்ஜம் தான் குடிப்பாங்க. ஃபுல் ஏசியில் குளிர்ச்சி கொடுத்தும் தண்ணி வச்சுருக்காங்க, சாதா சுடு தண்ணி மாதிரியும் வச்சுருக்காங்க. எல்லா மக்கள் குடிக்கக்கூடிய அந்த ஜம்ஜம் தண்ணி உலகம் ஃபுல்லாக கிடைக்கிது. இந்த தண்ணியை எத்தனை வருஷம் அந்த பாட்டிலில் அடைச்சி வச்சாலும் அந்த தண்ணி வீணாகாது. இது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இன்னைக்கு 5000 வருஷமாகவும் இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. உலகத்தில் உள்ள அவ்வளவு மக்கள் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுவும் இறைவனுடைய அத்தாட்சி. இறைவன் உண்மையானவன், இறைவன் தான் உலக நடத்துகிறான் அப்படிங்கிறது. இறைவனுடைய கட்டளை இப்படி தான் எல்லாம் செயல்படுது. இறைவன் நினைச்சவர்களுக்கு அள்ளி கொடுக்குறான், நினைச்சவர்களுக்கு கிள்ளி கொடுக்குறான், நினைச்சவர்களுக்கு படுக்க வச்சு கொடுக்குறான், நினைச்சவர்களுக்கு படுத்திருக்கவனை எந்திரிக்க வச்சு அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் கையிலே அத்தனையும் இருக்கிறது என்று இதன் மூலம் மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நானும் இறைவனுடைய அருளை தேடி, இறைவனுடைய அன்பை தேடி, இறைவன் என் மேலே கிருபை காட்ட வேண்டும் என்று நாடி நம்மளுடைய உழைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து தவாப் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல மன்றாடி உட்காந்துருக்கேன். இங்கே மக்கள் ஓடுது பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யணும் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள்.